ஹாய், திஸ் இஸ் வேதாபுரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செலக்ட் த 1 hour டைம் ஃப்ரேம் ஃபார் எனி ஸ்கிரிப்ட். நம்ம எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் 1 hour டைம் ஃப்ரேம் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவதாக நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் த இண்டிகேட்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன இண்டிகேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மூணாவது இருக்கிறது சேஞ்ச் த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ். அதாவது இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். நாலாவதாக நம்ம செட்டப்பு முடிச்சிட்டோம். நாலாவதாக நம்ம அந்த இண்டிகேட்டரை வச்சு ட்ரெண்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆறாவதாக வந்து எதுக்காக நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன். வாங்க நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி எடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய ரூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். மூணாவதாக அதில் வந்து டிஃபால்ட்டாக 9 பீரியட் லென்த் இருக்கும். அதை வந்து நம்ம 50 பீரியடுக்கு செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ இண்டிகேட்டருடைய செட்டிங்ஸஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது பை ட்ரெண்டில் இருக்கா இல்லைனா செல் ட்ரெண்டில் இருக்காங்கிறத. இப்போ நமக்கு ரெண்டாவது அந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். மொதல் விஷயம் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுல ஒரு பெரிய வந்து தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராங்கான என்ட்ரி வந்து அமையும். இப்போ நமக்கு வந்து பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்டுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவுன்வேர்டில் இருந்து நமக்கு ரெண்டாவது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் ஆகிட்டு இங்கே ஒரு புல் பேக் நமக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 50,600 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இங்கே வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு திரும்பவும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரிவர்ஸ் ஆகலை. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் ஒரு இண்டிகேஷன் இல்லாமல் ஒரு ட்ரேடிங் நடக்குது. இன்னும் நமக்கு அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இதை உடனே நம்ம வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ட்ரெண்டு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வெயிட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல
ஒரு ரிவர்சல் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடி இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு க்ளோசிங் நடக்குது. உங்களுக்கு இந்த ட்ரெண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக ட்ராவல் ஆகுது. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. திரும்ப நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ இதில் வந்து எதுக்காக நம்ம இந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு லாங் பாடி புல்லிஷ் என்க்ளூம்பிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரேடை நம்ம எடுக்கலாம். அதில் இருந்து உங்களுக்கு வந்து அடுத்த கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னா 51,550 அப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டு. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலான ட்ரெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு 45 டிகிரியில் டவுன்ஃபால் ஆகுது. குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு என்னென்னா ஒரு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு நார்மல் கேண்டில் பேட்டர்ன்ஸாக தான் வந்து நமக்கு இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் பாடி பேரிஷ் கேண்டில். ஸோ இது நமக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னா இன்னும் ஒரு டவுன்ஃபாலை கொடுக்க போகுது. இந்த இடத்த நம்ம ஒரு ஸ்டாப் லாஸாக எடுத்துகிட்டு ட்ரேட் எடுக்கலாம். எக்ஸ்பெக்டட்லி நல்ல ஒரு டவுன்ஃபால் இப்போ 2 நாளாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏன் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் கம்பல்சரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன இண்டிகேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க, அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் என்ட்ரி வந்து நம்ம ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க மறந்துடுவாங்க. இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கான ரீசன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவாக இதை வந்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.